Hi boys, welcome back to Mans of X guys. In this video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் guys நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணதும் எய்தர் இட்ஸ் டிபி ஆர் எஸ்எல்னா ஓகே, பட் பிரேக் ஈவன் ஆச்சுன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும். நான் இன்னைக்கு எப்படி தான் ஃபீல் பண்ணேன். நான் மேக்ஸிமம் பிரேக் ஈவன்ஸ் வைக்க மாட்டேன், பட் டுடே அன்ஃபார்ச்சுனேட்லி தூக்கம் வந்தனால இந்த இடத்துல கரெக்டாக பிரேக் ஈவன் போட்டேன். ட்ரிகர் ஆகிட்டு அங்கேருந்து கீழே வந்துட்டான்ப்பா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கைஸ், நான் சிஆர்டி ஃபார்ம் பண்ணி நடந்து முடிஞ்சோன்னே இந்த ஒரு பிரேக்கர் ப்ளஸ் எஃப்இஜி இன் பிட்வீனில் ஃபிப் எடுத்து கரெக்டாக கோல்டன் ஜோனில் என்ட்ரி எடுத்திருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் இன் திஸ் லெவல். ஸோ அண்ட் தென் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா கைஸ், ஸ்டாப் லாஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அரைன்னு அரைச்சிட்டு அண்ட் தென் எகைன் அங்கேருந்து இங்கே வந்துட்டான் கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது பிரேக் ஈவன் செட் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அண்ட் தென் ஒரு மணி நேரத்தில் எந்திரிச்சு பார்க்கும்போது பிரேக் ஈவன் ட்ரிகர் ஆகி அண்ட் தென் சேம் டைம் நம்ம டிபிஎம் போயிடுச்சு கைஸ். இந்த ட்ரேட் கிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபேஸ் 2 ஃபண்ட் அக்கௌண்ட்டில் 3% கெயின் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஹேப்பன், பார்ட் ஆஃப் த கேம். பட் சைக்காலஜி வைஸ் அஃபெக்ட் ஆகிடாதீங்க கைஸ், ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் ஸ்டாப் என்ன சொல்கிறது, இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். நம்ம பாய்ஸே மெசேஜ் போட்டிருந்தாங்க பர்சனலாக, அதனால சொல்கிறேன், ஓகேவா? பாய். அண்ட் தென் என்னோட ஃபண்ட் அக்கௌண்ட்டை கட்டுறேன், பார்த்துக்கோங்க. டுடே பிரேக் யூனிட் ஆகி 104 க்ளோஸ் ஆகிடுச்சுப்பா, ஓகேவா?